ஆறாவது முட்டாள். அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு அன்னைக்கு ஒரு விசித்திரமான ஆசை வந்துச்சு. உடனே அவர் அமைச்சர் அப்பாஜியை கூப்பிட்டு, அமைச்சரே, இன்னைக்கு மாலை 6 மணிக்குள் நம் தலைநகர் விஜயநகரை நீர் நன்கு சுற்றி பார்த்து 6 முட்டாள்களின் விலாசத்தை குறித்து கொண்டு வாருங்கள்னு ஆணையிட்டார். முட்டாள்களின் முகவரி எதற்கு மகாராஜான்னு பணிவோடு அப்பாஜி கேட்க, வீணாக விளக்கம் கேட்க வேண்டாம், சொன்னதை செய்யும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி, அரசர் ஆணையிட்டுட்டாரு, நம்ம அதை செஞ்சுதானே ஆகணும். அப்பாஜியும் 2 மணி நேரமாக மாறுவேடமிட்டு நகரத்துக்குள்ளார முட்டாள்களை தேடிக்கிட்டு இருந்தாரு. யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அலைஞ்ச களைப்பில் அங்கே இருக்க ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் நிற்கலான்னு நின்னாரு. அப்போ ஒருவன் கழுதை மீது ஏறி வந்துக்கிட்டு இருந்தான். அவன் தலை மேலே ஒரு புல்லுக்கட்டை சுமந்துக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த அப்பாஜி, ஐயா, கழுதை மீது இருக்கும் நீர் ஏன் புல்லுக்கட்டை சுமந்து கொண்டிருக்கிறீர்னு கேட்டாரு. உமக்கு அறிவு இருக்கா? என் கழுதைக்கு வயதாகிவிட்டது, ரொம்பவும் தளர்ந்து விட்டது. அதால் என்னை மட்டுமே சுமக்க முடியும், இந்த புல்லுக்கட்டினையும் சேர்த்து சுமக்க முடியுமா? அதனால் தான் நான் புல்லுக்கட்டை சுமந்து செல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பாஜிக்கு ஒரே மகிழ்ச்சி. தான் தேடி வந்த முட்டாள்களில் முதல் ஆள் கிடைச்சிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சாமர்த்தியமாக பேசி அவனோட விலாசத்தை குறிச்சுக்கிட்டாரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தாரு. அங்கே ஒரு மரத்தோட நுனிக்கிளையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அதை பார்த்து அப்பாஜி, ஐயா, இப்படி உட்கார்ந்து கொண்டு வெட்டினால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள், அந்த பக்கமாக உட்கார்ந்து வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏய்யா, நான் என்ன மடையன்னு நினச்சியா? நான் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு மரத்தை வெட்டினா இந்த மரக்கிளை கீழே விழும், நீ உடனே அதை தூக்கிட்டு ஓடலாம்னு பார்த்தியா? அதற்காகத்தான் நான் இந்த பக்கம் உட்கார்ந்து வெட்டுகிறேன்னு சொன்னான். சே, உங்கள் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? உங்கள் வீட்டு முகவரியை கொடுங்கன்னு சொல்லி அவனோட முகவரியையும் வாங்கிக்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாட்டி அடுப்பை பற்ற வைக்க ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தா. என்ன பிரச்சனை பாட்டின்னு அப்பாஜி கேட்டாரு. ஐயா, இது நல்ல காஞ்ச விறகு தான், ஆனால் மண்ணெண்ணெய் இல்லை. தண்ணியும் மண்ணெண்ணையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால் இந்த விறகுல நல்ல தண்ணியை ஊற்றி எரிய வைக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் எரியவே மாட்டேங்குது அப்படின்னா. சிரிச்சுக்கிட்டே அப்பாஜி அவளோட முகவரியையும் குறிச்சுக்கிட்டாரு. அடுத்த முட்டாள் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. இன்னும் 3 முட்டாள்களை தேடணுமே, 1 மணி நேரம் தானே இருக்குன்னு அழுத்து போய் ஆற்றங்கரைக்கு போனார் அப்பாஜி. அங்கே ஒருவன் குளித்து முடிச்சுட்டு கரையில் எதையோ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கத பார்த்தாரு. தாங்கள் எதை தேடிக்கொண்டு அலைகிறீர்கள் அப்படின்னு கேட்க, அவன், ஐயா, நான் என் உடைகளையும் கொஞ்சம் பணத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு குளித்தேன். குளித்துவிட்டு வந்து பார்த்தால் பணத்தையும் உடைகளையும் காணோம்னு கவலையோட சொன்னான். ஏதாவது அடையாளம் வைத்திருந்தாயா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் நான் வைத்த அடையாளத்தையும் காணோம் அப்படின்னு அவன் சொன்னான். என்ன அடையாளம் வைத்திருந்தாய்ன்னு அப்பாஜி கேட்க, வானத்தில் வெண்மேகம் ஒன்று இருந்தது, அதை அடையாளமாக வைத்து அதற்கு அடியில் தான் நான் வைத்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவனது முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்பாஜி அவனோட பேரையும் விலாசத்தையும் குறிச்சுக்கிட்டாரு. மாலை 6 மணி ஆகிடவே அப்பாஜி விரைந்து சென்று அரசர்கிட்ட இந்த 4 முட்டாள்களின் விலாசத்தையும் கொடுத்தாரு. கிருஷ்ணதேவராயரும் அதையெல்லாம் பார்த்து முட்டாள்களின் விவரங்களை கேட்டு சிரித்து ரசிச்சாரு. பிறகு, அமைச்சரே, இன்னும் 2 முட்டாள்களின் விலாசம் எங்கே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அப்பாஜி, அரசே, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் மந்திரி நாள் முழுதும் முட்டாள்களை தேடி அலைந்து கொண்டிருந்ததே ஒரு முட்டாள்தனம் அல்லவா? அதனால் 5வதாக என்னுடைய விலாசத்தையும் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு பணிவோட சொன்னாரு. அரசரும் அப்பாஜியோட முகவரியை எழுதிக்கிட்டாரு. பிறகு, அமைச்சரே, அந்த 6வது முட்டாளின் விலாசம் எங்கே அப்படின்னு கேட்க, அரசே, கோபித்து கொள்ளாதீர்கள், உங்களின் விலாசம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாட்டின் அமைச்சருக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒழுங்கு கிடையாதா? அறிவாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களால் பல நன்மைகளை பெற வேண்டுமே தவிர முட்டாள்களை தேடி கண்டுபிடித்து நம்மளையும் முட்டாளாக்கி கொள்ளக்கூடாதல்லவா அப்படின்னு உருக்கமாக கூறினார். அப்போதான் கிருஷ்ணதேவராயருக்கு அவர் செஞ்ச தவறு புரிந்தது. தன் கையில் இருந்த 4 முட்டாள்களின் விலாசத்தையும் உடனே கிழிச்சு எறிஞ்சாரு. அப்பாஜியுடைய அறிவு கூர்மையையும் துணிச்சலையும் பாராட்டி அவருக்கு நிறைய பரிசுகளையும் கொடுத்து அனுப்பிச்சாரு. இதுபோல் வேறொரு நல்ல பதிவு அல்லது கதையோட உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். கதைப்போமாவில் நான் உங்கள் பிரியா.